guys, welcome to Cine News. அஜித்தா ரஜினிகாந்தா சிவகார்த்திகேயனா பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ஆண்டு சம்பவம் பண்ண போவது யாரு? வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தளபதி விஜயின் அரசியல் படம் நாளுக்கு நாள் ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் இந்த ஆண்டு அவர் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படம் வெளியாகுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என சினிமா வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன. லியோ படத்தின் மூலம் விஜய் லோகேஷ் கனகராஜின் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இணைந்த நிலையில் தனக்கான தனி யூனிவர்ஸையே குட் பேட் அக்லி படத்தின் மூலம் அஜித் குமார் தற்போது உருவாக்கியுள்ளார். அஜித் கேங்ஸ்டாராக நடித்த தீனா, பில்லா மற்றும் நெகட்டிவ் ரோலில் நடித்த மங்காத்தா என அனைத்து படங்களையுமே கலந்து கட்டி அட்டகாசமான ஒரு ஏகே யூனிவர்ஸ் படமாகவே குட் பேட் அக்லி வரும் ஏப்ரல் 10 தியேட்டர்களை தெறிக்கவிட காத்திருக்கிறது. இதோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பேசப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் இந்த ஆண்டு பாக்ஸ் ஆஃபீஸில் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்க போவது யாரு என்கிற பஞ்சாயத்தும் சோசியல் மீடியாவில் பற்றிக்கொள்ள அஜித் குமார் மற்றும் ரஜினிகாந்த் ரசிகர்களிடையே மோதல் கிளம்ப ஆரம்பித்திருக்கு. குட் பேட் அக்லி வசூல் எப்படி இருக்கும், ரஜினிகாந்தின் கூலி படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப அரசல் புரசலாட பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டுட்டே இருக்கு. அஜித் குமாரின் கடைசி படமான விடாமுயற்சி திரைப்படம் இதுவரை உலகளவில் 150 கோடி வசூலை கூட தொடவில்லை என தகவல்கள் வெளியாகி இருக்கு. வரும் திங்கட்கிழமை நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் அந்த படம் வெளியாகிறது. ஆனாலும் வெளியான குட் பேட் அக்லி படத்தின் டீசர் ஒட்டுமொத்த அஜித் ஆர்மியையும் எழுப்பிவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு குட் பேட் அக்லி படத்தின் வசூல் வேட்டை இருக்கும் என்றும் இந்த ஆண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் படமே குட் பேட் அக்லி தான் என அஜித் ரசிகர்கள் சவால் விட ஆரம்பித்து விட்டனர். அதிகபட்சமாக 300 கோடி ரூபாய் வசூலை குட் பேட் அக்லி அசால்ட்டாக வசூல் செய்யும் என்கின்றனர் ரசிகர்கள். 500 கோடி வசூல் எல்லாம் கடந்தால் ஆல் டைம் ஹிட் தான் என்கின்றனர் ரசிகர்கள். இப்படி இருக்கையில் ரஜினிகாந்தின் கூலி படம் பற்றியும் ரசிகர்கள் போட்டி போட்டு பேசிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன், சௌபின் சாஹிர், பூஜா ஹெக்டே என ஒரு பெரிய படையுடன் அணிநூத்தி இசையில் உருவாகி வரும் சூப்பர் ஸ்டாரின் கூலி திரைப்படம் தான் இந்த ஆண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் என்று சந்தீப் கிஷனே அந்த படம் 1000 கோடி அடிக்குன்னு சொல்லிட்டாரு என ரஜினிகாந்த் ரசிகர்கள் வெளியிட்டு காட்டி வருகின்றனர். வேட்டையன் படத்திலும் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியார், பகத் பாசில் எல்லாம் இருந்தும் படம் பெரிதாக வெற்றியடையவே இல்லையே என்கிற விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. அதோடு கோடி படத்தின் ஒரு நிமிஷ வீடியோவை பார்த்துட்டு ரஜினிகாந்தே மிரண்டு போயிட்டார்னு சொல்லியும் ஒரு சில தகவல்கள் முன்னைய தேதிகளில் வெளியிட்டிருந்தாங்க. அப்படி இருக்கையில் கோழி படம் இந்த ஆண்டு ரொம்ப பெரிய வசூல் வேட்டை நடத்துன்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் சிவகார்த்திகேயன் இந்த வரிசையில் சாதிப்பாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் மதராசி படம் தான் இந்த ஆண்டு வெளியாகும் என்றும் பராசக்தி அடுத்த ஆண்டுதான் வர வாய்ப்புகள் அதிகம் என்கின்றனர் ஒரு சிலர். அடுத்தடுத்து அந்த 2 படங்களும் இந்த ஆண்டே வெளியானால் அமரம் படத்துக்கு பிறகு இன்னமும் வசூல் அதிகரிக்கும் என்றும் இந்த ஆண்டு இண்டஸ்ட்ரி ஹிட் படத்தை ஹாலிவுட்டில் சிவகார்த்திகேயன் கொடுத்து புதிய சாதனை படைப்பாரா என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளன. உலக அளவு வசூலுக்கு இணையாக தமிழ்நாட்டில் பெறப்படும் ஷேர் ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது என்கின்றனர். இப்படி ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், அஜித் என 3 படங்களுமே போட்டி போட்டு இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக காத்து கொண்டிருக்கு. இந்த ஆண்டு ரொம்ப பெரிய ரீட்டாகவே ரசிகர்களுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. கமல்ஹாசனின் தக்லைஃப், சூர்யாவின் ரெட்ரோ, தனுஷின் குபேரா மற்றும் இட்லிக்கடை போன்ற படங்களும் இந்த ஆண்டு பெரிய வசூலை அள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பில்டப்புக்கு ஏற்றவாறு படங்கள் சிறப்பாக இருந்தாலே போதும், வசூல் தானாக வரும் என்றும் இந்தியன் 2 விடாமுயற்சி போல ஆகிவிட்டால் தான் கஷ்டம் என்றும் கூறுகின்றனர் ரசிகர்கள். ஆனாலும் இந்த ஆண்டு போட்டி போட்டு காத்திருக்கின்றனர் ரஜினிகாந்த், சிவகார்த்திகேயன், அஜித் என. இதற்கு மத்தியில் ரசிகர்கள் தங்களுக்குள்ளாலேயும் மோதல்களை ஆரம்பித்துட்டாங்க.
யாரு இந்த ஆண்டு வெற்றி பெற போறாங்க, இந்த ஆண்டு யார் சம்பவம் பண்ண போறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நாங்களும் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.